உங்க வீட்டில் உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பெண்ணுக்கு உங்களால பாதுகாப்பு இருந்ததா? எப்படிங்க பேசுவாரு? இந்த திருடனுக்கு தேள் கொட்டினதுன்னுவாங்க. அவன் ஏற்கனவே ஒரு வீட்டில் திருடுறதுக்கு வந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்கே வீட்டில் இருந்து ஒரு தேலை கொட்டினா அவனால் கத்த முடியுமா? கத்தவும் முடியாது. அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தாலி கட்டிய மனைவி இன்னைக்கு அவ்வளோ பெரிய பக்கத்தில் டைவர்ஸ்க்காக மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எப்படி பேச முடியும்? வேலூர் பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லியிருப்பாரு, தயவு செஞ்சு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, நான் வேலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, தயவு செஞ்சு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் தன்னை வழியில ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றாரா இல்ல கொள்கை ரீதியா ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றாரா அப்படின்ற ஒரு தெளிவே இன்னும் அவங்களுக்கு வரல. நீங்க கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுடைய தொண்டன் இருக்கான் இல்லையா, ரசிகன், அவனுக்கு அது ஒரு பெரிய எழுச்சி. இப்போ இந்த சூழல்ல நீங்க அதை சரியா கட்டமைச்சிங்களா? இப்போ ரசிகர்கள் பண்ற தப்புக்கு விஜய் எப்படி பொறுப்பாவார்? அவர் எல்லா இதுலயுமே என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாரு. தொண்டர்கள் கண்மூடித்தனமான ஒரு பாசத்துல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க, பைக்ல ஸ்டண்ட்லாம் பண்றாங்க. இதுக்கு விஜய் எப்படி காரணம்? நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளையே நீங்க விட்டுட்டு நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னா ஒரு பெண்ணா நான் அதை சொல்ல விரும்பல. நீங்கெல்லாம் எப்படி தாயின்னு நீங்க எப்படி சொல்லிக்கிறீங்க? விஜயை பார்த்துட்டீங்க, விஜயை பார்த்துட்டு நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா என்ன பயன்? நீங்க வாழ்ந்ததற்கு அல்லது நீங்க பிறந்ததற்கான பயன் என்ன? அப்ப விஜயை பார்க்கறதா உங்களுடைய வாழ்நாள் பயனா? சென்சார் போர்டு இயங்கிக்கிட்டு இருக்கு, தணிக்கை குழு. ஆனா அதை பத்தி கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கே நீங்க பேசலன்னா மக்களுக்காக பேச போறீங்களா? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் மஞ்சுளா அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ விஜய் அவர்களுடைய தஞ்சை கட்சி பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த வேலூர் பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லியிருப்பாரு, தயவு செஞ்சு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, நான் வேலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, தயவு செஞ்சு என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய பொதுக்கூட்டங்கள்ல அவர் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஆனால் நேற்று நடந்த இந்த தஞ்சை பொதுக்கூட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணி போய் நிறைய விபத்துக்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு ஒரு கல்லூரி படிக்கிற மாணவன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் தன்னை வழியில் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரா இல்லை கொள்கை ரீதியாக ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரா அப்படின்ற ஒரு தெளிவே இன்னும் அவங்களுக்கு வரல போல. இப்போ நீங்கள் பாருங்களேன், அவர் கட்சி தொடங்கி 2-3 வருஷமே ஆயிடுச்சு. இந்த சூழல்ல இதுக்கான கூட்டங்கள் எல்லாமே போடுறாரு. அதாவது தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை பார்க்குற மாதிரியான கூட்டங்கள் எல்லாமே நடக்குது. இப்போ கூட அவங்களுடைய நாகரிகம் கருதி தொண்டர்கள்னு சொல்கிறேன், இல்லாட்டி நான் சொல்கிறது ரசிகர்கள்னு தான் சொல்லுவேன். அந்த தொண்டர்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னே தெரியலன்னா அப்போ இவர் தலைமை பொறுப்பில் இருந்து என்ன செய்கிறார்? கரூர் சம்பவத்துக்கு வரும்பொழுது, அதாவது கரூர் கூட்டத்துக்கு வரும்பொழுது அவ்வளோ தாமதமாக வந்திருக்கிறார். அப்போ கூட இந்த மாதிரி கூட்ட நெரிசலாக இருக்குது, சில பேருக்கு மூச்சு அடைக்குது, இந்த மாதிரி அவர் காதில் சொல்கிறாங்க. அது சொல்லும்போது கூட அவருக்கான ரியாக்ஷன் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த பதட்டப்படக்கூடிய அந்த ரியாக்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்படியான ஒரு தலைவரை நம்பி எப்படி தான் இவங்க போகிறாங்கன்னே எனக்கு தெரியல. அதாவது இது எங்கேருந்து வருது அப்படின்னா, திரைப்படங்களில் ஒரு பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, சும்மா மாசா கெத்தா தலைவா, எப்படி தெரியுமா நாங்கெல்லாம். அதுலயும் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தின் பொழுது அவங்களுடைய நிர்வாகி ஒருத்தர் நீங்க தயாரா இருக்கிறீங்களா, சாப்பிடாம இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா, கிட்டத்தட்ட உயிரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்களான்ற மாதிரி தான் அவர் கேட்கிறாரு. நீங்க கட்சிக்கான அந்த கூட்டத்துக்கு ஆளை கூட்டிட்டு வர போறீங்களா, இல்ல எல்லைப்புறத்துல இராணுவ பாதுகாப்பு இருக்கும் இல்லையா, அதற்கான ஆட்களை நீங்க சேர்க்கிறீங்களானே தெரியல அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை வச்சோம். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இவங்க யாரை நம்பி போயிட்டு இருக்கிறாங்க, எதை நம்பி போயிட்டு இருக்கிறாங்க கேட்டால் மாற்றம் மாற்றம் மாற்றம்னாங்க. மாற்றம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஒரு புடவை இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஒரு நல்ல நாகரிகமான ஆடை போட்டிருக்கீங்க, இதுலேருந்து கீழே இறங்கி போடுறது மாற்றமா இல்லை இதுலேருந்து மேல் நோக்கி போகிறது மாற்றமா? அந்த புரிதல் முதல்ல அவர்களுடைய ரசிகர்கள் கிட்ட இருக்கா? அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி பின்னாடி வந்திருப்பானா? ஒரு உயிரினுடைய விலை என்ன? எந்த விலையை கொடுத்தாலும் ஒரு உயிரை நம்மளால கொண்டு வந்துட முடியுமா? கொண்டு வரவே முடியாது, சாத்தியமே கிடையாது. ஏன் மறுபடியும் அங்கே நிற்கிறான் அப்படின்னா, பனையூர்ல அவரை பார்ப்பதற்காக, தன்னுடைய தலைவரை பார்ப்பதற்காக ஒரு பெண், அஜிதான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, சாதாரண ஆள் கிடையாது, என்ன மாதிரி எங்கேயோ போறவங்க வர்றவங்க கிடையாது, அந்த கட்சிக்குள்ள ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி
தலைவரை பார்க்கணும். தாவேகாவுல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தன்னுடைய தலைவரை பார்க்கணும்னு வந்து நிக்கிறாங்க. தலைவர் பார்த்தாரா? அப்போ அங்கேயே வந்து நிக்கணும், அவங்க வண்டியை வந்து மறிக்கணும், அப்பதான் தலைவருடைய தரிசனமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை தானே அந்த சம்பவம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா தற்கொலைக்கு போயிட்டாங்க, அப்புறம் காப்பாத்துறோம், இதெல்லாம் வேற. அப்போ ஒரு தலைவனை பற்றிய ஒரு பிம்பத்தை நீங்க எப்படி உருவாக்குறீங்க? இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். தன்னுடைய படங்கள்ல ரொம்ப கவனத்தோட கட்டமைச்சார். அவருடைய பாடல்கள் ஆகட்டும், அதுக்கு அடுத்ததாக அவங்க எந்த அளவுக்கு வந்து தாராளமாக வழங்கக்கூடிய தன்மையாகட்டும், ஒரு வள்ளலை போல நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு அந்த பாட்டு வரும் பாருங்க. ஒரு வள்ளலை போல சித்தரித்த அந்த பிம்பம் இருக்கு பாருங்க, அந்த பிம்பத்தை அப்படியே அவர் கட்டி காப்பாத்தி கொண்டு வந்து அரசியல்ல புகுத்தினார்னு பாக்குறோம். இங்க அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கா? இங்க என்ன இருக்கு? சும்மா மாசா தேவையில்லாத பழக்கத்தை எல்லாம் வளர்த்துக்கிறதை வந்துட்டு ஒரு ஹீரோவுக்கான அடையாளமாக காட்டப்படக்கூடிய படங்கள்ல நடிக்கிறார். நீங்க கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஒவ்வொரு அசைவும், உங்களுடைய தொண்டன் இருக்கான் இல்லையா, ரசிகன், அவனுக்கு அது ஒரு பெரிய எழுச்சி. எங்க தலைவன் எப்படி பண்ணிட்டார் பார்த்தீங்களா, எங்க தலைவன் எப்படி ஆயிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றதே அவனுக்கு பெரிய எழுச்சி. இப்போ இந்த சூழல்ல நீங்க அதை சரியா கட்டமைச்சிங்களா? ஒரு பெண்மணிக்கே நீங்க இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது அந்த யங் பிளட் அப்படின்னுவோம் இல்லையா, அந்த யங் பிளட்டுக்கு எப்படி இருக்கும்? நம்ம முந்தி போய் தலைவனை எப்படியாவது பார்த்துருவோண்டா, நம்ம ஒரு செல்ஃபியை எடுத்துருவோண்டா, நம்முடைய வாழ்நாள் பயனே அதுதான். கரூர் சம்பவத்துல இறந்து போன வீட்டுல இருந்து சொல்லக்கூடிய அம்மாக்கள் என்ன சொல்றாங்க? பரவாயில்ல, விஜய்க்காக என் மகன் உயிர் போனது பரவாயில்ல. எப்படி ஒரு தாயால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பெண்ணா நான் அதை வந்து யோசிச்சு பாக்குறேன். ஊர்ல ஏதாவது ஒரு சாலைகள்ல விபத்து நடந்துட்டா கூட அங்க வந்து யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. அவங்க யாரோ எவரோ நமக்கு என்னன்னே தெரியாது, நல்லவங்களா கெட்டவங்களா. ஆனா ஒரு உயிர் பறி போகும் பொழுது ஒரு பெண்ணாக எனக்கு அந்த தவிப்பும் துடிப்பும் இருக்கு. ஆனா பெத்த தாய்க்கு அது இல்லை அப்படின்னா எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. மேம் எனக்கு என்ன கேள்வினா, இப்ப ரசிகர்கள் பண்ற தப்புக்கு விஜய் எப்படி மேம் பொறுப்பாவாரு? அவர் வந்து எல்லா இதுலயுமே அவர் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்றாரு. தொண்டர்கள் வந்து கண்மூடித்தனமான ஒரு பாசத்துல அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க, பைக்ல ஸ்டண்ட் எல்லாம் பண்றாங்க. இதுக்கு விஜய் எப்படி மேம் காரணம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு எப்படிங்க ஒரு காரணமாக முடியும்? அவர் என்ன ஒவ்வொரு வீடா போயிட்டு நீங்க பின்னாடி வாங்க ஸ்டண்ட் அடிங்கன்னா சொல்லிட்டா போறாரு? இல்ல. இப்போ சமீபத்துல தோழர் நல்ல கண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயா காலமானார், இயற்கை எய்தினார். அந்த மறைவுக்கு, அந்த இரங்கலுக்கு வந்து இவர் வரார். எத்தனை பேர் பின்னாடி வந்தாங்க? யாரெல்லாம் வந்து ஸ்டண்ட்டு அடிச்சாங்க? எத்தனை பைக்குகள் வந்து உருண்டுச்சு சொல்லுங்க. அப்போ அங்கெல்லாம் எந்த அசம்பாவிதமும் நடக்காம ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அப்போ நீங்க இந்த மாதிரி போகும்பொழுது இங்க அசம்பாவிதம் நடக்குதுன்னா யார் காரணம்? இதைத்தான் நம்ம கேட்குறோம். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல பெரியார் திடல்ல பெரியாருடைய தந்தை பெரியாருடைய பிறந்த நாளின் பொழுது வந்து மலர் சூடிட்டுலாம் போனார், மலர் அஞ்சலி எல்லாம் செலுத்தினார். அந்த நேரத்துல யாராவது இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்துதான் நீங்க கேட்டு பாருங்க. அங்கேயும் வந்து பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க. எல்லாரும் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு காலையில இருந்து நடக்குது, மதியம் போல நம்ம எல்லாருக்குமே உணவு ஏற்பாடாயிருக்கு, எல்லாரும் உணவு சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. அந்த சின்ன இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, அந்த கேப், அந்த நேரத்துல தாவேகாவினுடைய கட்சி நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அவர் சொல்லதான் தலைவர் வந்திருக்கணும், கட்சியினுடைய தலைவர். நடிகர் விஜய் அவர்கள் அங்க வந்து தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்தும் பொழுது என்ன அசம்பாவிதம் நடந்தது? இத்தனைக்கும் எக்மோர்ல இருக்கக்கூடிய பெரியார் திடல்ல எவ்வளோ போக்குவரத்து இருக்கும், நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க ஏதாவது நடந்ததா? அதை போலத்தான் தோழர் நல்லகண்ணு ஐயாவினுடைய மறைவின் பொழுது அங்க வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்துவதற்காக வந்த நேரத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? அப்போ ஏன் இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும் போது மட்டும் நடக்குது? ஆனா அங்கெல்லாம் வரும்போது அவரு வராருங்கிற ஒரு முன்னறிவிப்பு இருக்காது இல்லாம. அப்போ நீங்க அவங்க வரணும்னு தானே முன்னறிவிப்பு கொடுக்குறீங்க. நான் இந்த வழியா வரேங்க, நான் இப்படிதாங்க வருவேன், என்னுடைய வண்டி நம்பர் இதுதாங்க, நான் இப்படிதாங்க போவேன் அப்படின்னு சொல்றதுனால தானே அது இருக்கு. அப்போ நீங்க வந்து வேணும்ட்டே உங்க என் பின்னாடி பாத்தீங்களா எப்படி மாசா வர்றாங்க பாத்தீங்களா, இல்லாட்டி இத்தனை பேர் வந்துட்டு அவர் பின்னாடி வர்றதுக்கு என்ன காரணம்? நீங்களும் நானும் போயிருக்கிறோமா? இல்லை. அப்போ அந்த ரசிகர்கள்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு அவர் எந்த வழியாக போறார், எந்த நேரத்துக்கு கிளம்ப போறார், எந்த வண்டியில போறார், இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லாம இருந்தால் அவர்களால வந்திருக்க முடியுமா? இதுதான் சாமானியனாக நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அதனால இவரை வந்து இவர் சொல்லி அவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த தகவல் யாரால் தெரிவிக்கப்பட்டது? அப்போ இவர் வந்தா ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு வேலை ஒன்று ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஒரு அசைன்மெண்ட், அதுக்கு யார் பொறுப்பு?
இவர் தானே பொறுப்பு. ஆமா. ஒரு கட்சிக்குள்ள என்ன நடந்தாலும், அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய தலைவர் தான் தார்மீக ரீதியில பொறுப்பெடுக்கணும். அந்த பொறுப்பை இவர் எடுத்தாரா? இதுவரைக்கும் இந்த மாதிரி வந்ததாவது அவருக்கு தெரியுமா? எதுவுமே நமக்கு தெரியல. அப்போ எதை பத்தியுமே கவலை இல்ல. எனக்கு அந்த முதல்வர் நாற்காலியை மட்டும் கொடுத்துருங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நான் பல பேட்டிகள்ல சொன்னதுதான். நம்முடைய முதல்வருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். முதல்வன் ஒரு படம் வந்தது, ஒரு நாள் முதல்வர். அந்த மாதிரி இந்த முதல்வர் நாற்காலியை ஒரு நாள் அவர்கிட்ட கொடுத்து அதுல உட்கார வச்சு பிரம்மாண்டமா ஒரு ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அதோட அவர் ஆசை முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜயோடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கண்மூடித்தனமான ஒரு அளவு கடந்த அன்போட இருக்காங்க. நான் கூட இப்ப சமீபத்துல ஒரு பேட்டியில வந்து பார்த்திருந்தேன். அதாவது வேலூர்ல நடந்த அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்த மக்கள் பேட்டியில பார்க்கும்போது ஒரு பெண் சொல்றாங்க, நான் என்னோட கை குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறேன், விஜய்க்காக என்னோட உயிர் இங்கேயே போனாலே எனக்கு கவலை இல்லை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்மூடித்தனமான அன்பை காட்டுறாங்களே, அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது அன்பு கிடையாதுங்க. இது வந்து வெறித்தனம். என்ன வெறித்தனம்னா, இன்னைக்கு வந்து ஊடகங்கள், நான் எல்லா ஊடகத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல வரல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டா பார்க்கறது அப்படின்னு அந்த டக்கன்னு போகுது இல்லையா? இந்த மாதிரி பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் நான் யாரோட நிற்கிறேன் தெரியுமான்னு ஒரு ஃபோட்டோவோ அல்லது ஒரு வீடியோவோ போட்டான்னா அப்படியே லைக்ஸ் பிச்சிக்கணும். அந்த மாதிரி பிச்சிக்கிச்சுன்னா இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும். மற்றவங்க வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தயாராக இருக்கும். இங்கே அப்படியா நடக்குது? நீங்கள் வந்து பெற்றெடுத்த பிள்ளைகளையே நீங்கள் விட்டுட்டு நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னா, ஒரு பெண்ணா நான் அதை சொல்ல விரும்பலை. நீங்கள்லாம் எப்படி தாயின்னு நீங்கள் எப்படி சொல்லிக்கிறீங்க? ஒரு சாதாரண ஒரு நாய் நரிக்கு கூட தன்னுடைய பிள்ளைகள், நீங்கள் குட்டி போட்டிருக்கிற நாயை பாருங்களேன், அது ஒரு பக்கத்தில் பத்திரமா வச்சுருக்கோம். நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா குலைச்சிரும், அவ்வளோதான். மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது உங்கள் கதை. அப்போது இதை வந்து அன்பு அப்படின்ற வார்த்தையை இனிமேல் யாருமே பயன்படுத்தக்கூடாது. இது வந்து வெறித்தனம் என்னைக்குமே அன்புக்கு ஈடாவே ஆகவே ஆகாது. நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களே உங்களால் பாதுகாக்க முடியல அப்படின்னா அப்புறம் நீங்கள் நாட்டுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? இப்போ விஜயை பார்த்துட்டு நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா என்ன பயன்? நீங்கள் வாழ்ந்ததற்கு அல்லது நீங்கள் பிறந்ததற்கான பயன் என்ன? அப்போ விஜயை பார்க்கறதா உங்களுடைய வாழ்நாள் பயனா? அப்படின்னா ஒரு தெருவுலையோ, அதாவது ஒரு வீட்லேயோ அந்த மாதிரி ஒரு கண்ணாடி அறையை போட்டு உட்காந்துக்கிட்டு வரிசையாக தரிசனத்துக்கு லைன் கட்டி விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி லைன் கட்டி விட்டுட்டு எல்லாரையும் வரிசையாக பார்த்துட்டு போக சொல்லுங்கள். அந்த மாதிரி பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா எத்தனை பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு நீங்களே கணக்கெடுத்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ புரியும் இவங்கெல்லாம் வெறித்தனமான கண்மூடித்தனமான அன்பு செய்யக்கூடியவர்களா அல்லது வெறியர்களான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை அவரோட நின்று புகைப்படம் எடுத்துட்டாங்க, இல்லை செல்ஃபி எடுத்துட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு, அவங்களோட அந்த பாசம் அதோட முடிஞ்சு அவ்வளோதான். வேற அதை தாண்டி வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு புதுசு வரும்பொழுது நமக்கே தோணும், தீபாவளிக்கு புது ட்ரெஸ் வரும், உடனே அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நமக்கு வந்து சூட் ஆகுதோ இல்லையோ, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை 2-3 தடவை போட்டதுக்கு அப்புறமா தான் இது இங்கே ஏறலை, அங்கே பிடிக்குது, இங்கே நல்லா இல்லை, அதுக்கப்புறமா தான். ஆனால் முதல்து வந்த உடனே அது போகும் இல்லையா? அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இது இருக்குது. ஆனால் என்ன, போட்டு பார்த்து தான் தெரியணும் அப்படின்ற நிலைமை இங்கே இல்லை. ஏன்னா இவர் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலையும் உயிர் பலி, இவருடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்டென்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெளிப்பட்டு வந்துடுச்சு. இவருடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, அதை பற்றி கூட அதற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. ஏன்னா ஒன்றிய அரசின் கீழே தான் தணிக்கை சென்சார் போர்டு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, தணிக்கை குழு. ஆனா அதை பத்தி கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கே நீங்க பேசலன்னா மக்களுக்காக பேச போறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறீங்களா? அதை பத்தி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நேற்று தஞ்சாவூர்ல நடந்த மாநாட்டில் தான் வந்து பேசியிருந்தாரு. அப்போ கூட ஒன்றிய அரசை பத்தியோ அதன் மேல வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வைப்பதற்கான தைரியம் அவர்கிட்ட இருக்கான்னு நீங்க பாருங்க. அது இல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் அடிக்கிற மாதிரி அடிப்பனா, நீ அழுகுற மாதிரி அழுவியான், இது ஒரு அரசியலாங்க? இது நிச்சயமாக அரசியல் ஆகாது. நல்ல வேளை யாரெல்லாம் வந்து முன்னாடி போய் விழுந்தாங்களோ அந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஓரளவு திருந்திட்டாங்க. மற்றவங்க இந்த மாதிரி அழுனது கொள்னது அப்படின்னும் இல்லையா, அந்த மாதிரியான நபர்கள் தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு தகவல் வருது, ஏன்னா செய்தின்னு சொல்லக்கூடாது, தகவல். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தகவல். என்ன தகவல்னா, பணம் கொடுத்து இந்த மாதிரி நான் வந்து
ஆசையோட இருக்கிறேன், அன்போட இருக்கிறேன், தொண்டர்களாக இருக்கிறேன், கொடியோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு அரசல் புரசலா வந்துட்டு தான் இருக்கு. இது இது எப்போ மேம்? இது கேள்விப்படவே இல்லையே நான். நீங்க பாத்தீங்கன்னா சாலைகள்ல திடீர்னு ஒரு 4 வீலர்ல பட்ட 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 பட்டன்னு கொடி அசைச்சிட்டே போவோம். திடீர்னு பார்த்தா அந்த ரிவர்ஸ் எடுத்துட்டு இருப்பான் 2 வீலர். அந்த ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய இதுல வந்து விஜயோடைய பாட்டு ஒலிக்கும். நான் ரெடியா அது வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி நடந்தது என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு பின்னாடி ஒரு ஆதாயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பணம் கொடுத்து தொண்டர்களை செட் பண்றாங்கன்னு சொல்றீங்க? பணம் கொடுத்து இப்படியான ஒரு காட்சி அமைப்பை உருவாக்குறாங்க சமுதாயத்துல. ஓ, இங்க வந்து கொடி பறக்குது, இங்க வந்து பாட்டு கேக்குது, இங்க வந்து தலைவன் வந்துட்டாரு, இந்த தலைவனுக்காக நான் வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட பையனை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் காலேஜை கட்டடிச்சிட்டு வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து கண்ணீர் மல்க நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து இன்னும் எதுவுமே சொல்லப்படல. இதை பத்தி நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுவாங்க? இது வரைக்கும் நடந்த அசம்பாவிதம் எதுக்காவது பொறுப்பெடுத்திருக்காங்களா? கரூர்ல அத்தனை பேர் உயிர் பலியா இருக்கு. ஏர்போர்ட்ல வந்து கேக்குறாங்க, அப்படியே தானே ஓடுறாரு. இன்னும் நம்ம நிறைய பேர் சொல்றதை கேட்டா இன்னும் மோசமா இருந்தது. என்னன்னா, பின்னங்கால் பிடரியில அடிக்கிற மாதிரி ஓடினாரே, இவர் இப்படி ஓடுறது தான் பெரிய ஓட்டமா, இதுக்கெல்லாம் வந்து இவர் இதுலயே சாம்பியன்ஷிப்பே ஓடி இருக்கலாமே அப்படின்லாம் எத்தனையோ பேர் விமர்சனம் வச்சாங்க. என்ன பேசினாரு? அதுக்கப்புறம் பார்த்தா திமுகவினுடைய சதி அப்படின்னு சொன்னாரே தவிர, சரி திமுக சதியே பண்ணிடுச்சுன்னு எடுத்துக்கோங்களேன், அப்போ அந்த மக்களுக்காக நீங்க நின்னீங்களா? இப்போ இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்ல கூட போலீஸ் வண்டி மோதி தான் வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியுமே வந்துச்சு. பின்னாடி காவலுக்கு வந்த போலீஸ் வண்டி மோதி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காவல்துறை தரப்புல இருந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை, தேவையில்லாத வதந்தியை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வதந்தி, சதி கோட்பாடு, வெறித்தனம், அவ்வளவுதான். அதனுடைய கொள்கைன்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வதந்தியை தயாரா வச்சிருப்பாங்க. பிளான் 1 நடந்தா இந்த வதந்தி, பிளான் 2 நடந்தா அந்த வதந்தி, அந்த மாதிரி ஒரு வதந்தியை வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து சதி கோட்பாடு. என்ன சதி கோட்பாடுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசையோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையின் மீதோ சேத்த வாரி இறைக்கிறது. இது 2வது. அப்படி சொன்னா அதை கேட்கறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எதை பற்றியுமே கவலைப்படாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறது. இதைத்தான் வந்துட்டு நம்ம தாவேக்காவினுடைய கொள்கைன்னே சொல்லிக்கலாம். அதனால இவங்க வந்து எதுக்குமே வந்து மனம் இறங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கூட இளவு விழுந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஹோட்டலுக்கு, ரெசார்ட்டுக்கு வரவழைச்சு துக்கம் கேட்டுற ஒரு தலைவனை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அது தாவேக்காவினுடைய தலைவர் தான். இப்படியான ஒரு தலைவரை உலக வரலாறே சந்திச்சிருக்காது. அப்படியான ஒரு அரசியலை பண்றாரு. ஆனா அது கூட புரியாம இந்த மக்கள் இப்படி போய் விழறாங்களே அப்படின்றதான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். இவர் இல்லை, இவராவது கட்டடிச்சுட்டு வந்திருக்காரு. இன்னொரு இடத்துல ப்ராக்டிகல்ஸ் கிளாஸை வந்து நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த இளைஞர் கூட்டம் சொல்லுது. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் என்ன சொல்லுது? எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சதுனால நாங்க இதை படிச்சோம், நாங்க இதனால வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு வந்துட்டு இந்த சம்பளம் என்பது இத்தனை இலக்கத்துல வந்திருக்கு, இத்தனை டிஜிட்ல நாங்க சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் எங்க? நான் கட்டடிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் எங்க? அப்போ இவர் ஆட்சிக்கு வந்தார்னா இந்த மாதிரியான இளைஞர்கள் தான் உருவாங்க. அதுக்கு தான் இது எல்லாமே சாட்சி. அதனால இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக நீங்க சொல்ற மாதிரி கண்மூடித்தனமாக அன்பு செய்றாங்க இல்லையா, அவங்க இனிமேலாவது இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே மேம். இப்போ இந்த இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருடைய எல்லா கட்சி கூட்டத்திலையும் வந்து பெண்களுக்கு வந்து பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார். பெண்களுக்கு நான் வந்து பாதுகாப்பு அளிக்கிறேன், பெண்களுக்கு தாவேக்கா கட்சி வந்து நிறைய விஷயங்கள் செய்ய போகுது ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நடந்த இந்த தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் வந்து பெண்களை பற்றி அவர் எதுவுமே, பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கிறோம், அந்த பெண்களுக்கு தொடர்பான திட்டங்கள் எதுவுமே வந்து சொல்லலை. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க பேசுவார்? இந்த திருடனுக்கு தேள் கொட்டினதுன்னுவாங்க. அவன் ஏற்கனவே ஒரு வீட்டில் திருடுறதுக்கு வந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்கே வீட்டில் இருந்து ஒரு தேலை கொட்டினா அவனால் கத்த முடியுமா? கத்தவும் முடியாது. அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தாலி கட்டிய மனைவி இன்னைக்கு அவ்வளோ பெரிய பக்கத்தில் டைவர்ஸ்க்காக மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எப்படி பேச முடியும்? எவ்வளோ பெரிய அசிங்கம். நாங்கள் வந்துட்டா பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்போம் தெரியுமா? இந்த பாலியல் அத்துமீறல் இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கே, பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத தேசமாக மாறிவிட்டதேன்னு கேட்குறாரே. உங்கள் வீட்டில்
உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பெண்ணுக்கு உங்களால பாதுகாப்பு இருந்ததா? எங்க வச்சுப்பார் முகத்தை? அந்த கூட்டத்துல இருந்து கேட்டா எங்க வச்சுப்பார் முகத்தை? பேச முடியுமா? நீங்க வந்துட்டு சினிமால எத்தனை டைலாக்ஸ் வேணாலும் பேசிடலாம். அப்புறம் எழுதி கொடுத்ததை வந்து நீங்க அப்படியே அச்சு மாறாம மனப்பாடம் பண்ணி சொல்லிடலாம். ஆனா பொது மேடைகள்ல மக்கள் வரக்கூடிய இடத்துல உங்களால பேச முடியுமா? அப்போ இதுவே ஒரு பெரிய வீழ்ச்சியா நான் பார்க்குறேன். இத்தனை நாள் வரைக்கும் பெண்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ரேஷன் கடையில கூட பெண்களுக்கு தனி எடை போடக்கூடியவர், ஆண்களுக்கு தனி எடை போடக்கூடியவர்லாம் சொல்றாரு இல்லையா? அப்போ உங்க வீட்ல எப்படி? நீங்க என்ன பண்ணீங்க? இத்தனைக்கும் 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கே கல்யாண வயசு வந்துடுச்சு. இந்த சூழல்ல ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி வந்து டைவர்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ கொடுமைகள அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ கல்யாணமான புதுசுலன்னா ஒரு இது இருக்கும். ஒரு அதாவது பொசசிவ்னஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த பிளட் சூடா இருக்கும். அந்த நேரத்துல வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா பிள்ளைகள் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து கலைத்துறையை தேர்ந்தெடுத்திருக்காரு, அவருடைய மகன். அந்த சூழல்ல அந்த அம்மா வந்துட்டு எனக்கு டைவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குதுன்னா, அதுலயும் அதை கேட்கும் பொழுது உள்ள நம்ம படிச்சு பார்த்தோம்னா கண்ணீர் வருது. மனைவியே ஒழுங்கா வச்சுக்க தெரியலையே, நீங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாலியல் அத்துமீறல் நடக்குது. இத்தனைக்கும் ஒன்றும் ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல. ஆனா கட்சி பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்றதுக்காகவே நீங்க பெண்களை போயிட்டு சீண்டி பாக்குறீங்களே, இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல். அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்கெல்லாம் மாநிலத்தினுடைய முதல்வரா வந்து என்ன செய்வாங்க? அதை இன்னைக்கு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, கிழிச்சு இருப்பாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் பாருங்க நம்ம பாஷையில, நாறு நாரா கிழிக்கிறதுன்னு, அந்த மாதிரி கிழிச்சிருப்பாங்க. அதனால அதை மனசுல கருதி தான் அவர் எப்படியோ வந்துட்டு நல்லடக்கமாக வாயடக்கத்தோட அவர் நடந்துக்கிட்டார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே மேம். இந்த விஜய் அவர்கள் பத்தியும், விஜய் தொண்டர்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.